நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை பெருகுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் ஜாஸ்வா டிவியின் மூலமாய் நம்மளை சந்திக்க பண்ணியிருக்கிறார். அந்த பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், அல்லது எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, நீ இப்போ இதிலையே தெரியலையா, நீ எனக்குரியவன் சொல்லி இந்த பூமியில் நான் உன்னை சுகமாய் வாழ பண்ணும்படி உன்னை நான் வேறு பிரித்து காண்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். வாரந்தோறும் வியாழக்கிழமை 6:30 மணிக்கு சாயங்காலத்தில் நம்ம ஆண்டுடைய நாமத்தினால் சந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த கிருபை பாராட்டியிருக்கிற ஆண்டவருக்கு நான் மகிமைகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையானது நான் எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளோ அழகான வார்த்தைல ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையை பாருங்க. நான் உனக்கு போதித்து அப்படின்னு சொல்கிறாங்க. போதித்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆண்டவர். நம்ம எதெல்லாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நம்மை உருவாக்கியிருக்கிற தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உருவாக்கியிருக்கிற தேவன் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நாளிலும் வாக்கு பண்ணுகிறார். நம்ம நிறைய நேரத்தில் திகைத்து போயிருக்கிற தருணங்கள் வாழ்க்கையில் சந்தித்தது உண்டல்லவா? தாவீது ராஜா வாழ்க்கையிலும் அதே போல் நிறைய தருணத்தில் அவங்க திகைத்து நிற்கும்படியாய், தனித்து நிற்கும்படியாய், நிறைய நிந்தைகளை சுமந்து செல்லுகிறவராய், அல்லது கொலை செய்யும்படி மனிதர்களாலும் இராணுவங்களாலும் துரத்தப்படுகிறவராய் இருந்த தருணங்கள் தாவீதைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த நாளில் தான் ஆண்டவர் தாவீதையோடு இடைப்பட்டு இந்த வார்த்தைகளை அவருக்கு அறிவித்திருக்கக்கூடும். சங்கீதம் 32 அது தாவீதையாவால் பரலோகத்தின் ஆண்டவர் அவரை கொண்டு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தான் தாவீதையோடு தேவன் பேசுகிறது. அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதையா ஓடின எல்லா ஓட்டங்களிலும், அவர் திகைத்து நின்ற தருணங்களிலும், அவர் மறைந்திருக்கும்படி தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக இருந்த தருணங்களிலும், தன் சொந்த குடும்பத்தால் அவர் தள்ளப்பட்ட நிலையிலும் மறந்த நிலையிலையும் ஆண்டவர் யார் என்பதையும், அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார், அவர் என்ன செய்தால் எனக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்களோடு பேசினதை நமக்கு இன்னைக்கு அடையாளமாய் காண்பித்திருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறார். நீங்கள் நினைக்கல, நான் என்ன செய்ய போகிறேன் அடுத்தால, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்காக, இது முடிவுக்கு வருவதற்காக நான் என்ன செய்யலாம், நிறைய கேள்விகள் உங்களுக்குள் உண்டாகலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் நான் உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை போதித்து நடத்துகிற அந்த அற்புதமான தருணங்களை இனி உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள். அந்த தருணம் ஒவ்வொரு நிமிடமும் பெருகுவதாக நம்ம பார்க்கலாம். தாவீதையா வாழ்க்கையில் எப்போ இருந்து தேவன் அவரை போதித்து அந்த நடத்துகிறத அவங்க உணர முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் ப்ரேயர் பண்ணுறேன், அல்லது நிறைய இடத்துக்கு நான் ஜெபம் பண்ணுறதுக்காக ஜெப குறிப்புகள்லாம் நான் எழுதி அனுப்புகிறேன், ஆனால் இது என்ன செய்யணும்னு எனக்கு இப்போ வர பதிலே வரலை அப்படிலாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அவர் உங்களை போதித்து நடத்த விரும்புகிறார். அவர் உங்களை உருவாக்கியிருக்கிற தேவன். அவருக்கே உங்கள் மேலில் சகல அதிகாரமும் உண்டு. அவருக்கே உங்கள் வாழ்வின் துவக்கமும் உங்கள் வாழ்வின் முடிவும், உங்களுடைய சந்ததிகளின் துவக்கமும் உங்கள் சந்ததிகளின் முடிவும், உங்கள் தலைமுறைகளின் துவக்கமும் உங்கள் தலைமுறைகளின் முடிவும் அவர் ஒருவருக்கு தான் தெரியும். அந்த தெய்வம் தான் இன்றைக்கி உங்களை சொல்கிறாங்க, நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன், அதனால் நான் உனக்கு போதிச்சு உன்னை நடத்துகிறேன், நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான
காரியங்களை நீ கற்றுக்கொள்ளும்படி நான் உனக்கு கற்றுத்தாரேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். எப்பொழுது தேவன் நம்மளை போதிக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தாவீதையாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். சாமுவேல் ஐயா மூலமாக இந்த வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாங்க. சாமுவேல் ஐயா கிட்ட ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் இருந்து எழும்பிப்போ நான் சவுலை புறக்கணிச்சிருக்கிறேன். அந்த சவுல் இருந்த இடத்துக்கு ஈசாயோட குமாரனை நான் ராஜாவை கொண்டு வர போகிறேன், நீ அந்த இடத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்கிறாங்க. சாமுவேல் ஐயா வாராங்க. அந்த வந்த தருணங்களை பார்க்குறோம். அப்புறம் ஈசாய் ஐயா கிட்ட சாமுவேல் ஐயா பேசுகிறாங்க, உன்னுடைய குமாரனை தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி விரும்புகிறார். அதனால் ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி இந்த உரையாடல்கள், இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததெல்லாம் மேற் சொல்லப்பட்ட வசனங்களை வாசிக்க முடியும். இப்படிலாம் நடக்கும்போது 7 குமாரர்களையும் நிறுத்திட்டாங்க. தேவன் அழகாய் சாமுவேல் ஐயா கிட்ட சொன்னாங்க, இவங்க இல்லை, இவர் அல்ல, இவர் அல்ல, இவர் அல்ல அப்படி சொல்லி 7 மனிதர்களை தாண்டி வந்தாயிற்று. இப்போ 8வது ஒரு குமாரனாய் தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவர் பேசி தாவீது ராஜா அவருடைய தகப்பனால் அழைக்கப்பட்டு அந்த இடத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவை பார்த்தவுடன் சாமுவேல் ஐயா கிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்க, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த முதல் அனுபவம் தான் அந்த தாவீது ராஜாவுக்கு தேவன் போதித்து நடத்துகிற, தேவன் காட்டி நடத்துகிற அந்த வாழ்க்கையில் நடத்துவதற்கான பலனாக இருந்ததை வேதத்தில் நம்ம அடையாளமாய் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை போதித்து நடத்த விரும்புகிறேன். ஏன்னா நீ என் கரத்தின் கிரியை, உன் வாழ்க்கையின் துவக்கம் முதல் உன் வாழ்க்கையின் முடிவு வரை நான் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். நான் உனக்கு திட்டம் பண்ணி வைத்த நன்மைகளை நீ இழந்து போகாமல் இருக்கும்படி, நீ துக்கங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்படி, நீ இழப்புகளை சந்திக்காமல் இருக்கும்படி நான் உன்னை போதித்து, நான் உனக்கு ஆலோசனை சொல்லி, நான் உன்னை கற்றுக் கொடுத்து உன்னை நடத்த விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். எப்பொழுது கர்த்தர் கற்றுத்தருகிற காரியங்கள் நம்ம இருதயத்திற்குள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தா, தாவீது ஐயாவின் வாழ்க்கையில் கர்த்தர் சாமுவேல் ஐயாவை அனுப்பி சொல்றாங்க, இவன் தான், இவனை எழும்பி அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த அபிஷேகிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தாவீது ஐயாவின் வாழ்க்கையில் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுதெல்லாம் கற்றுக்கொள்கிறது என்னன்னா, தாவீது ஐயா செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறவராய் ஆண்டவர் அவரை உருவாக்கி இருக்கிற சர்வ வல்லமை மிக்க தேவன் தாவீது ஐயாவோடு கூட இருந்த அனுபவத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, தாவீதை போதித்து நடத்தின நான் உன்னை போதித்து நடத்த விரும்புகிறேன். நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். நான் உனக்கு கற்றுத்தந்து தோல்விகளை அல்ல, நீ ஜெயத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் அல்லவா. நான் இன்ற நாளில் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடும் பேசுகிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் உன்னை ராஜாவாய், நான் உன்னை ஆசாரிய கூட்டமாய் நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையோ, நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஸ்தானத்துக்குள்ளாக நான் உன்னை அமர பண்ணும்படி விரும்புகிற கர்த்தர், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற ஸ்தானத்தில், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற இடங்களில், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற உயர்ந்த இடத்தில் நான் உன்னை அமர பண்ண விரும்புகிறேன். ஆனால் அமரப்பட்ட பின்பு நான் கற்றுத்தருகிறவர்களை நீ செய்து முடிக்கும்படியாய் நான் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் ஆத்துமாவுக்குள்ளாக அவருடைய திட்டத்தை பதித்து வைக்க விரும்புகிறார். தாவீது ஐயா வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவரால் தேவனால் அனுப்பப்பட்ட சாமுவேல் ஐயாவை கொண்டு ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகமானது இவர் மேலே பொழிந்தருளப்படுகிறத பார்க்கிறோம். அந்த ஆவியானவரால் போதித்து தாவீது ஐயா நடத்தப்படுகிற தேவன் பேரில் அன்பும் பாசமும் தேவனுக்காக எதையும் செய்கிற நல்ல சுபாவங்களும் அந்த தாவீது ஐயாவுக்குள்ள நாளுக்கு நாள் பெருகுகிறத நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாராம். அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் அந்த தாவீது ஐயா விருத்தி அடைவதற்கான காரணம் என்ன? அவர் பேரில் இருந்த அந்த ஆவியானவரின் அனுபவம், அவர் பேரில் இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை அல்லவோ. அதனால தான் அவருக்கு தேவன்
போதிக்கிற தாவீதையாவுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் அவரால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அடுத்து என்ன படிப்பது யோசிக்கிறீங்களா? நான் எந்த இடத்துல போய் நான் வேலை பார்ப்பது யோசிக்கிறீங்களா? இந்த பிரச்சனையில் இந்த 3 முடிவு இருக்குது, ஆனால் இதில் எந்த முடிவு எடுத்தால் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் கரத்தின் கிரியை, நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நீ என் கரத்தில் இருக்கிற களிமண், ஆதலால் நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். நீ எதை செய்தால் உன் தலைமுறைக்கும் நல்லது என்று சொல்லி நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். நீ அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயான்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்கிறார். உங்கள் பதில் என்ன? உங்களுடைய பதில் என்ன? இந்த ஆவியானவர் தாவீது மேலே வந்ததுக்கப்புறம் நிறைய விதத்தில் ஆண்டவர் அவர்களை போதித்து நடத்தின அந்த தெய்வீக அனுபவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் சில காரியங்களை மட்டும் இன்றைக்கு நம்ம நல்லா பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தாவீதையா வாழ்க்கையில் இடைபடுகிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதில் 45ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ இந்த பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னால், ஜீவனுள்ள தேவனுக்காக எதையும் செய்வேன், ஜீவனுள்ள தேவன் என்ன சொன்னாலும் செய்து முடிப்பேன், ஜீவனுள்ள தேவனுக்காய் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால எந்த காரியங்களையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த நல்ல சுபாவங்கள் நமக்குள்ள உண்டாகும். அந்த தேவனுக்காக செய்யணுங்கிற அந்த நினைவுகள் நமக்குள் உருவாக்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொன்னால் தேவன் கற்பிக்கிற காரியங்களை நாம் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆண்டவர், பரலோகத்தின் ஆண்டவர் தாவீது ஐயாவையும் உருவாக்கின தேவன் சாமுவேல் ஐயாவை கொண்டு அவரை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட நாட்களுக்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்காய், தேவனுக்குள், தேவன் கற்பிக்கிறவைகளை செய்து முடிக்கதா இருந்ததை நம் வேதத்தில் பார்க்க முடியும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு முன்பாக நெகட்டிவான தாட்ஸோடு இருக்கிற நிறைய பீப்புள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டும்படி நான் உன்னை நினைத்தரில் இருக்கிற தேவன். என் நாமத்தை நிமித்தம் நீ காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் நான் உனக்கு போதிக்கிற அந்த சத்தத்தை, நான் உனக்கு கற்றுத்தருகிற அந்த அனுபவங்களை, நான் உனக்கு கற்றுத்தருகிற என் வார்த்தையின் வல்லமைகளை உன் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிற அந்த நினைவுக்கு நேராய் திரும்ப விரும்புகிறார். இன்னொரு விதத்தில் நம்ம தாவீதையா போதிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை நம்ம முதல்ல எடுத்து நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். அவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். நம்ம இதில் பார்க்கிறோம், சவுல் ராஜா தாவீது ராஜாவை கொல்வதற்காக அவர் மாத்திரம் இல்லை அவருடைய படைகளையும் கூட்டிக் கொண்டே போகிறத பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நடந்தது. நிறைய முறை தாவீது ராஜாவை கொல்வதற்கான சூழ்நிலைகளை சவுலையா நடப்பிக்கும்படி வந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவங்களை என்ன ஆயிட்டுன்னா, சவுலையா மறிச்சிட்டாங்க, அவங்களுடைய குமாரர்களும் மறைத்துட்டாங்க. உடனே இவங்க எனக்கு எதிரியாக இருந்த சவுல் மறிச்சிட்டாரு, அதனால் இனி நான் தான் ராஜா, ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் அவர் வேறு எதையுமே சொல்லலை. ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேலே எனக்கு அதிகாரியை நீங்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்கப்பா, தலைவராய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க, ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் நான் எழுந்து யூதாக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர், இல்லை நீ அங்கே போக வேண்டாம், எப்ரோனுக்கு போ அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை தாவீதையாவுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அப்படிதான் கற்றுத்தர விரும்புகிறார். நான் எந்த ஸ்கூலில் போய் சேரணும், நான் எந்த காலேஜில் போய் சேரணும், நான் எந்த பணியிடத்தில் அமர்த்தப்படுவதற்கு எந்த கம்பெனியில் போய் நான் சேரணும், என் பிள்ளைகளின் திருமண காரியத்தில் நான் என்ன முடிவு பண்ணணும், என் பிள்ளைகளுக்காக நான் எந்த காரியங்களை எப்படி திட்டம் பண்ணி செய்யணும், என் பிள்ளைகளுக்கு என்னுடைய சம்பாத்தியத்தை நான் எப்படி அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும்,
என் குடும்பத்தில் வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நான் என்ன முடிவு எடுக்கணும், என் குடும்பத்தில் வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நான் என்ன முடிவு சொன்னால் அது யாரையும் பாதிக்காமல் இருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிற காரியங்களுக்காக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன்னை போதித்து நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேல. நீ ஏன் கலங்கி மனிதர்கள்கிட்ட போய் நிற்கிற? உன்னை உண்டாக்கினவர் நான் அல்லவா? இன்றைக்கு என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறார். ஆண்டவர்கிட்ட தாவீதையா, அப்படி நான் இந்த தேசத்தில் நம்ம யாருமே இல்லை, நான் தான் ராஜா. அவர் தன்னை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக எல்லா காரியத்தையும் செயல்படுத்தியிருக்கலாம். அவர் அப்படி செய்யலை. ஏன்னா எனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் நான் நடக்க வேண்டிய வழியில் நான் நடந்து செல்வதற்காக எனக்கு கற்றுத்தருவார். என் வாழ்க்கையின் தலைமுறை கடைசி வரைக்கும் நான் எடுக்கிற இந்த முடிவு அது நன்மையாக இருக்கும்படி ஆண்டவர் எனக்கு கற்றுத்தருவார் என்று சொல்லி தாவீது ராஜா தேவனால் போதித்து நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தை விரும்பினார். அந்த அனுபவம் அது பெரிய ஜெயத்தை தந்ததை பார்க்கிறோம். தாவீதின் சந்ததிகளாய் அவருடைய சந்ததிக்குள் இயேசுவானவர் பிறப்பிக்கப்பட்டதையும் அந்த இயேசுவானவருக்குள் நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம் அல்லவா? அதே போல் நீங்கள் எடுக்கிற சின்ன முடிவுகள் அது உங்களோடு அல்ல, உங்கள் தலைமுறை வரைக்கும் நன்மைகளை உண்டாக்கும்படி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நான் உனக்கு போதித்து நடத்துகிறேன், நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். உன் வாழ்க்கையின் துவக்கமும் முடிவு என் கருத்தில் இருக்குது. அதில் எந்த காரியங்கள் உனக்கு நடந்தால், எந்த காரியத்தை நீ செய்து முடித்தால் அது நல்லது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறபடினால் நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களது வலது கரத்தை பிடித்து நடத்த அவர் விரும்புகிறார். இன்னொரு காரியத்தில் நம்ம முதல்ல இப்போ பார்க்கிறோம், இவங்க யூதாக்கு போகட்டுமான்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யணுங்கிறத அடுத்தால அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். ரெண்டாவது இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். இவர் ராஜா ஆக்கப்பட்டுருவாங்க. இவங்க இருக்கிற வீடு அப்படி ரொம்ப விலை உயர்ந்த மரங்களினால் அப்படிலாம் செய்யப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது தான் அவங்க சொல்லுதாங்க, நான் இப்படிப்பட்ட பெரிய வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன், அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாத்தான் கிட்ட பேசுகிறாங்க. நாத்தான் அப்படிங்கிறவங்க தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்போ அவங்க அந்த தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, சரி உங்களுக்கு இருதயத்தில் என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. திரும்பி கடந்து போனதுக்கப்புறம் இந்த நாத்தான் தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் பேசுவாங்க. பேசி நீ போய் சொல்லு, தாவீது நிறைய போர்கள் செய்ததுனால நிறைய மனிதர்களோட ரத்தம் சிந்தப்பட்டது, அதனால தாவீதோட கைகளினால் ஆலயம் கட்டப்பட வேண்டாம், அவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய குமாரனை கொண்டு நான் அந்த ஆலயத்தை கட்டுவேன், இந்த ஆலயத்துக்கு கூட நிறைய உடன்படிக்கை செய்வேன், அங்கு வருகிற நிறைய ஜனங்களோட நான் உடன்படிக்கை செய்வேன், அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நான் பதில் தருவேன் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. இந்த காரியத்தில் ஆண்டவர் அவருக்கு கற்றுக் கொடுத்து நடத்துகிற அனுபவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் வீடு கட்டலாம், புதிய தொழில் துவங்கலாம், எந்த காரியங்களையும் நன்மை செய்யும்படி நீங்கள் எழுந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். நீ இதுவரைக்கும் கண்ட தோல்விகள் எல்லாவற்றையும் நான் ஜெயமாய் மாற்றும்படி, நீ இனி ஜெயத்தை சொந்தரிக்கும்படி நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிற தேவன் அல்லவா? என் கூட உன்னுடைய காரியங்களை இதோ நீ பகிர்ந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். தாவீதையா அந்த காரியங்களை தேவனுடைய மனுஷனாக இருந்த நாத்தான் தீர்க்கதரிசியோட ஷேர் பண்ணாங்க. ஆண்டவர் அதே தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாங்க, நீ ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரனை நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவருக்கு கற்பித்த இந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இதே போல தேவன் உங்களையும் கற்பித்து நடத்த விரும்புகிறார். அடுத்தால நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் இன்னொரு காரியத்தை தேவன் அவங்களுக்கு போதித்து நடத்துகிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியை பார்க்கிறோம். தாவீது ராஜா தனக்கு கீழே இருந்த படை வீரரோட மனைவியை எடுத்துக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். அந்த மனைவியை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்லாது படை வீரருடைய ஜீவனை எடுப்பதற்கான ஆலோசனைகளையும் சொல்லி அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்து முடிந்தது. இவருமே அதை அப்படி மறந்தாரா அல்லது என்னன்னு நமக்கு தெரியலை. ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிறாங்க, நீ இப்படிலாம் செஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை வச்சு பேசுனாங்க.
தாவீது ராஜா அந்த காரியத்தில் நான் தவறி போனேங்கிறத உணர்ந்த உடனே சொல்கிறாங்க நாத்தான் தீர்க்கதரிசிக்கிட்ட, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த பாவத்திலேருந்து நம்ம எப்படி விடுதலை பெறணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல தவறும் பொழுது ஒரு மனிதர்கிட்டையோ அல்லது ஒரு ஊழியக்காரர்கள்ட்டையோ அல்லது நீங்கள் நேசிக்கிற உறவுக்கிட்டே போய் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நாட்கள் ஆகும் பொழுது இந்த பையன் அல்லது இந்த பெண் பிள்ளை இப்படிலாம் தப்பு செஞ்சால் உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு நான் மட்டும் இந்த பிள்ளைக்கிட்ட போய் பேசலை ஆலோசனை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இப்படிலாம் இருந்திருப்பாளா, இப்படி இருந்திருப்பாளா, இவ பெயர் பெருமைப்படுத்திருக்குமா, இப்படிலாம் 1000 காரியங்கள் வெளிப்படும். ஆனால் தேவன் மட்டும் நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு உணர்த்துகிற நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை ஆண்டவர் செய்யும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவர் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக உங்களை குற்றப்படுத்தும்படி அவர் நிறுத்தவே மாட்டார். அந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்ட விரும்புகிறேம்மா, நான் உனக்கு கற்றுத்தருகிறத உன் காதில் கேளுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எந்த பாவத்தை செஞ்சுட்டு உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களா, அல்லது நான் செஞ்சதை சரிதான் சொல்லி யோசிக்கிறீங்களா, அல்லது நான் செய்யவே இல்லை இவங்க இதை என் மேலே சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதோடு நான் பேசும் பொழுது தாவீது என் சத்தத்துக்கு செவி கொடுத்தது போல இன்றைக்கு நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் சொல்லி ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். நீங்க செய்கிறது பாவமோ அல்லது பாவமே இல்லாமல் இருக்கிறது போல் உங்களுக்கு தோணலாம், அல்லது மற்றவர்கள் உங்கள் பேரில் குறைவுகளை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் உன் முன்னாடி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். அவர் உங்களுக்கு கற்றுத்தந்து நீங்க நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காண்பித்து உங்களை ஜெயிக்க செய்ய விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் இது என் பட்சத்தில் இது வந்து சரின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இவங்கெல்லாம் என்னை குறைவாய் சொல்கிறாங்க, நான் இதை செய்யவே இல்லை. எத்தனை கேள்விகள் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, இப்படிலாம் இருக்குப்பா, ஆனால் அதில் என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்களே, நீங்கள் கற்றுத்தந்தால் தான் என் வாழ்க்கையில் பெரிய ஜெயம் உண்டாகும், அந்த ஜெயந்தான் நிலைத்திருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கூட அப்படி ஒப்புரவாகலாமா? இன்னொரு வயது பகுதியை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் தாவீது ராஜாவை போதித்து தாவீது ராஜாவுக்கு கற்றுக் கொடுத்து நடத்தினபடியினால அந்த தாவீது ராஜா சொல்கிறாங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவங்க சொல்லுதாங்க, நான் தவறின நிறைய நேரம் உண்டு, நான் துரத்தப்பட்ட தருணங்கள் உண்டு, நான் தள்ளப்பட்ட தருணங்கள் உண்டு, நான் மறக்கப்பட்ட தருணங்கள் உண்டு, என் ஜீவனை என் கையில் பிடிச்சி கொண்டு நான் ஓடின தருணங்கள் உண்டு, நான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட தருணங்கள் உண்டு. ஆனாலும் நான் என்ன செய்யணுமோ அதை எனக்கு போதித்து தந்து நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பித்து என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை செய்த தேவன் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இம்மட்டும் நன்மை செய்த தேவன், இனியும் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்து அவரால் அவருடைய நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும்படி கர்த்தர் உங்களை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலை உங்களை நிலைநிறுத்துவாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி அந்த உன்னதத்தின் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜாஸ்வா டிவியோடு இதில் இருக்கிற சோசியல் மீடியாக்களோடு சம்பந்தப்படுகிற எல்லா ஜனங்களையும் உங்கள் சமூகத்தில் நிறுத்துகிறோம்ப்பா. இதோ உடைய பிள்ளைகள் நான் என்ன செய்வதென்று தெரியலன்னு யோசிக்கிறாங்களோ, இந்த காரியத்தில் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்பீராக. என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆலோசனை உடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே, தனித்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு சந்திங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்யவிருக்கிற நன்மைகளை அவங்க இருதயத்தில் தெரியப்படுத்துங்க. இசப்பா, மரணித்தால் நல்லதுன்னு சொல்லி யோசிக்கிற இதோ இந்த வாலிப தம்பியை கர்த்தருடைய கரம் இப்போது தொடட்டாண்டவரே, தம்பி என்ன செய்யணுமோ கர்த்தர் அந்த தம்பியோட இருதயத்துக்குள்ள நீங்க போதிங்க ஆண்டவரே, அந்த தம்பியோட காதுகளுக்குள்ள நீங்க போதிக்க நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். இசப்பா, அன்றை என்ன பாவம் செய்கிறாங்களோ அல்லது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாவண்டே தெரியலையா, இந்த காரியத்தை கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்பீராக. எது பாவம் எது பாவம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு கற்பித்து உடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து உண்டாகிற நன்மைகள் இதோ இப்போது இவர்கள் மேலே கடந்து வர நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தாவீதையாவுக்கு அந்த ஆலயத்தை கட்டுவது
வயதில் நீங்கள் கற்பித்து கொடுத்தீங்களா? அதே போல் உடைய பிள்ளைகளுக்கு எதை கட்டணும், எது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதான ஆலோசனைகள் வரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். ஏசப்பா, உடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் தீங்கையே அனுபவித்து வந்திருக்கலாம், உடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் குறைவையே சந்தித்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் சொல்லுகிற அந்த தெய்வீக அனுபவங்கள் ஒவ்வொருவரின் மேலே இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. கர்த்தர் செய்கிற நன்மைகள் இந்த பிள்ளைகளின் தலைமுறைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நிலைத்திருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துங்கப்பா, அதிசயமாய் நடத்துங்க, ஆச்சரியங்களை செய்து முடிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் இயேசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வழி தெரியாத பாதையிலே கர்த்தர் உங்களை போதித்து உங்களை நடத்தி உங்களை வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமேன்.